பிசிஆர் ஆக்ட் வந்து தென் தமிழ்நாட்டில் தேவரின மக்களை மட்டுமே பாதிக்குது. பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 2500 வழக்குகள் பிசிஆர் வழக்குகள் தேவரினத்து மேலேயே இருக்குது. இதை வந்து டிடிவி தினகரன் தான் அதை அமல்படுத்தி சொன்னார். வணக்கம். வணக்கம்ங்க. நேற்று தேவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா மற்றும் குரு பூசை விழா, இந்த விழாவில் நானும் போய் கலந்துருந்தேன். அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அங்கே சில நிகழ்வுகள் நடந்தது. அதில் முதலாவது விஷயம்னு பார்த்தோம்னா, ஸ்ரீதர் வாண்டையார் வந்து அங்கேருந்து பூசாரி வந்து பிடிச்சி அடித்து அரைஞ்சிட்றாரு, கன்னத்தில் அரைஞ்சிட்டு உள்ளே உட்காந்து தர்ணா பண்ணுறாரு. இவரை வெளியேறணும், நாங்கள் எங்கள் ஆட்கள் மட்டும் உள்ளே இருந்து தேவர் ஐயாவுக்கு வந்து நாங்கள் மாலை அணிவிக்கணும்னு சொல்லிட்டு, அது ஒரு அராஜக போக்காக தெரியுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? நையப்புடை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நேற்று தேவர் ஐயா பிறந்த நாளில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்படி நடந்திருந்ததுன்னா அது முற்றிலும் தவறானது. தேவர் பெருமகனார் வந்து ஒரு ஜாதிய தலைவர் அல்ல, அவர் பாரதத்தின் தலைவர். இன்னும் சொல்லப்போனால் மனித நேயத்திற்கு அவர் உலகத்தின் வழிகாட்டி. அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஆனாலும் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விரும்பினவர். ஆகவே அவர் நேதாஜி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். ஒரு பண்பாளர், நன்கொடையாளர், பரோபகாரி. அவர் தன்னுடைய சொத்துக்களை அத்தனையும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக பிரித்து கொடுத்தவர். அவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து தன்னுடைய ஜாதிக்காரங்களுக்கெல்லாம் தூக்கி கொடுக்கல, தன் ஜாதியிலே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு கூட அவர் பார்த்து கொடுக்கல. அவர் ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்காக கொடுத்தாரு. அதில் பல ஜாதியினர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேசிய தலைவரை, உலகமகா தலைவரை ஒரு ஜாதியினர் வந்து அவரை ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே குறுக்கிக்கிட்டு அவருடைய பெயராலேயே அவர் எங்களுக்கு தான் சொந்தம், தேவர் இனத்தவர், அவருக்கு தேவர் என்ற ஜாதிய சாயத்தை பூசிட்டு அதன் மூலமாக நாட்டாமை பண்ணுவது, பண்ணைக்காரத்தனம் பண்ணுவது என்பது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை அந்த தேவர் இனத்தை சார்ந்த பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாமே அதை எதிர்க்கிறார்கள். நேற்று கூட நான் ஒரு காணொலியில் பார்த்தேன், அதை ஒரு வழக்கறிஞரை எதிர்த்திருக்கார். இன்னும் சொல்லப்போனால், இந்த பிசிஆர் சட்டம் வந்தபோது அந்த பிசிஆர் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டி தமிழ்நாட்டிலிருந்து 2 குரல்கள் ஓங்கி ஒலிக்கிறது. அதில் ஒரு குரல் வந்து நம்ம திருமாவளவன். அவர் பறையர் இனத்தை சார்ந்தவர். அவர் பறையர் இனத்துக்காக தலைவராக இருக்கார். அது அமுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்டவருக்கும் அதில் அந்த பிசிஆர் ஆக்ட் வந்து அந்த ஜாதியினுடைய வளர்ச்சிக்கு பயன்படும் சொல்லிவிட்டு அவர் அதை பற்றி அமல்படுத்தணும்னு ரொம்ப வேகமாக பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து அதை அமல்படுத்த வேண்டிய அதிகமாக பேசுகிறது டிடிவி தினகரன். அந்த டிடிவி தினகரன் பிசிஆர் ஆக்டை வந்து அமல்படுத்த வேண்டி அவர் ஏன் இவ்வளோ பெருசாக நிர்பந்தத்தை கொடுத்தாருன்னு தெரியல எனக்கு. ஆனால் எந்த சமூகம் விடுதலை அடைய வேண்டும், எந்த சமுதாயத்தில் சுதந்திரமாக புழங்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் வந்து அந்த பிசிஆர் ஆக்டை அமல்படுத்தணும்னு கேட்டாரோ, அதே அந்த சமூக மக்கள் இந்த பிசிஆர் ஆக்டை வந்து மேல்ஜாதி மக்கள் மத்தியில் வன்மமாக அதை பயன்படுத்துகிறாங்க, உண்மைக்கு புறமாக பயன்படுத்துகிறாங்க. அது மேல்ஜாதி மக்கள் அதை ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரன் வந்து பிசிஆர் ஆக்டை வந்து அமல்படுத்தணும்னு சொன்னார். மேல்சாதி என்று சொல்லப்படுகிற மக்கள். ஆமாம், மேல்சாதின்னு சொல்லப்படுகிற மக்கள் தான். இப்போ யதார்த்தமாக அப்படித்தானே இருக்குது. நீங்கள் டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி அதை அமல்படுத்தணும்னு சொன்னதுனால அங்கே ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு, இந்த பிசிஆர் ஆக்ட் வந்து தென் தமிழ்நாட்டில் தேவரின மக்களை மட்டுமே பாதிக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 2500 வழக்குகள் பிசிஆர் வழக்குகள் தேவரினத்து மேலேயே இருக்குது. இதை வந்து டிடிவி தினகரன் தான் அதை அமல்படுத்தி சொன்னார். ஆகவே டிடிவி தினகரனுக்கு தேவர் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு மரியாதையும் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நேற்று அந்த வழக்கறிஞர் சசின்னு நினைக்கிறேன், அவர் வந்து நேற்று அந்த பதிவு பார்த்தேன் நான். இன்னொன்று, தேவரை இவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு அந்த ஜாதியினர் வந்து எங்களுக்கு சொந்தம், நீங்கள் அவர் தேவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அவர் பேரில் தேவர் இருக்குது, அவர் ஒன்றும் ஜாதியை மறைச்சிக்கல. ஆனால் அவர் தேவருக்கு மட்டுமா பயன்பட்டார், இந்த நாட்டுக்கே தேசத்துக்கே பயன்பட்டவர். ஒரு பெரிய புரட்சியாளரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் பெரிய தேசிய தலைவர் இல்லைங்களா? தேசிய தலைவர், உலகத்துக்கே அவர் ஒரு மனிதநேயம் உள்ள தலைவர்.
அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ஜாதிய வட்டத்துக்குள்ளே குறுக்கி வச்சுக்கிட்டு அவர் எங்களுக்கு தான் சொந்தங்கிற மாதிரியா அந்த பகுதியில் வந்து மற்ற ஜாதிக்காரங்களாம் தேவரை போய் பாத்திரக்கூடாது, அவரை கும்பிடக்கூடாது அப்படிங்கிற அளவில் கூட குறுகிய மனப்பான்மையோடு இப்போ வந்துகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப வெறுக்கத்தக்க விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீதர் வாண்டையார் வந்து அங்கே இருக்கிற பூசாரியை அடிச்சிருந்தாருன்னா அது மிகவும் அநாகரிகமான செயல். அது அந்த தேவர் இனத்துக்கே இழுக்கானது. அவர் ஏன் அடித்தாருங்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லித்தான் தெரியும். அடிச்சிருந்தா அது ரொம்ப அயோக்கியத்தனம். சரிங்க. ஆனால் அவர் அதற்கப்புறம் போய் அதை சமாதானப்படுத்துவதற்கு 2 தூதர்கள் போனாங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த யார் செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாமே அதுக்கு விதிவிலக்காக இருக்காங்களா என்ன? இவர்கள் அதில் உங்களுக்கு கருத்து முரண்கள் நிறைய இருக்கலாம். இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு சலசலப்பு நடக்கிற இடத்துல வந்துட்டு சமாதானப்படுத்துறது ஒரு மனிதாபிமானமான செயல். சமாதானப்படுத்துவதற்கு இவர்கள் எல்லாம் தகுதியானவர்களா என்பது தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல இருந்து பெரிய சமாதானத்தை நோக்கி போறவங்க சின்ன சமாதானத்தை அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஏதாவது செஞ்சிருப்பாங்க. பெரிய சமாதானம் அதிமுக ஒருங்கிணையும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சமாதானத்தை நோக்கி போறாங்க. நேற்று வந்து தேவர் பிறந்தநாள் விழாவில் எதிர்பாராத நிகழ்வாக வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களும் செங்கோட்டையனும் ஒரே வாகனத்தில் பயணிக்கிறாங்க. பிறகு டிடிவி அவர்களும் வந்து அவங்களோட இணைஞ்சிக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றாக இணைஞ்சு போய் மாலை இட்டுட்டு வராங்க. அப்போ செய்தியாளர் ஒருத்தர் கேட்குறாரு, உங்களை அதிமுகவிலேருந்து நீக்கிடுவாங்களே, என்ன பண்ணுவீங்கன்னு. நீக்கினா சந்தோஷம்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் பேசிட்டு வெளியில் வர்றாரு. அதே போல் இவர் எடப்பாடியாரும் வந்து இது வரைக்கும் அவரை கட்சி விட்டு நீக்கலை. இதுவே ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அங்கே செய்தி ஓடவே கீழே நீக்கப்பட்டாருங்கிற செய்தி வந்திருக்கும். ஏன் எடப்பாடியார் அவர்கள் நீக்க தயங்குறாரு? இந்த ஒப்பீடுங்கிறதே அரசியலில் வந்து ரொம்ப கேவலமான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை இருக்கும். எம்ஜிஆருக்கு இருக்கிற ஆளுமை ஜெயலலிதாவுக்கு இல்லை. எம்ஜிஆர் வந்து மக்களோடு மக்களாக பழகி இயக்கத்தில் தன்னை வளர்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்தவர், நியாயத்துக்காக வெளியே வந்தவர், நீதி கேட்டு வெளியே வந்தவர். அவரோட ஜெயலலிதாவை ஒப்பிட முடியாது. ஜெயலலிதாவுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. எம்ஜிஆர் நேசித்தார் அப்படிங்கிறத தவிர ஜெயலலிதாவுக்கு என்ன பெரிய அரசியல் அறிவு இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எடப்பாடியார் அப்படி இல்லை. அவர் வந்து மக்களோடு மக்களாக ஏழை எளிய மக்களை இனங்கண்டவர். அவருக்கு எல்லாமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவோட ஆட்சியை விட எடப்பாடியார் ஆட்சி சிறப்பாக இருந்ததுன்னு பல அரசு அதிகாரிகள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜெயலலிதா இருந்தால் உடனே நீக்கியிருப்பாங்க, எடப்பாடியார் நீக்கலை அப்படின்னா ஜெயலலிதாவை விட எடப்பாடியார் வந்து பலவீனமானவர் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறது ரொம்ப ஒப்புடையதல்ல. இன்னும் சொல்லப்போனால் சமாதானம் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சமாதானம்? யாரோட சமாதானம்? கட்சியை யாரோட சமாதானம்? அவர்களும் வந்துட்டு அந்த இடத்துல பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சமாதானம் யாரோட? யாரோட சமாதானம் பேசுறது? கட்சியை விட்டு, கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு கட்சி விட்டு வெளியில் போயிட்டு கட்சியை புது கட்சி ஆரம்பித்த டிடிவி, அந்த டிடிவி சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்தம் தொடங்கின ஓபிஎஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்குது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசுவதற்கே அருகதை இல்லை. அவங்கெல்லாம் வந்து பல்பிடிக்க பாம்பு போல் அவங்கெல்லாம் அனாதைகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா, அந்த ஊடக வெளிச்சம் இல்லைன்னா அவங்களாம் இருக்கிற இடம் தெரியாது. இந்த ஊடகம் இருக்கிறதுனால அப்பப்போ அவங்க பேசுகிறது, அந்த ஊடகத்துக்காரங்களுக்கு அது ஒரு வெறுவாயம் எழுதுறதுக்கு பதிலாக அது ஒரு கிடச்சிக்குது. அதனால் இதெல்லாம் ஓபிஎஸை பற்றி, செங்கோட்டையனை பற்றி, சசிகலாவை பற்றி, டிடிவி தினகரனை பற்றி இவர்கள் எவ்வளோ காலம் பேசிகிட்டு இருப்பாங்களோ அதை பற்றி மக்கள் கவலைப்படல. மக்கள் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சோப மக்கள் வந்து புட்டீஸ்கள் போல் எடப்பாடியாருடைய கான்வாயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு வர்றாங்க. அந்த மக்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்து அந்த மக்களிடமிருந்து எவராலும் பிரிக்க முடியாது. மக்களோடு ஒன்றிணைந்த ஒரு ஒப்பற்ற தலைவர். அவரை வந்து சமாதானத்துக்கு ஏன் இவங்க அதிமுகவோடவே சேரணும்னு பேசிக்கிட்டு திமுகவோட உறவாடிக்கிட்டு இந்த கள்ளத்தனமான உறவு வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்காங்க? நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. ஏன் நீ திமுகவில் சேர்றதா இருந்தால் திமுகவில் சேர்ந்துக்கோ, பாரதிய ஜனதாவில் சேர்றதா இருந்தால் பாரதிய ஜனதாவில் சேர்ந்துக்கோ. ஏன் நானும் அதிமுக ஏன்னா இவனுங்க அதிமுகன்னு சொல்லிக்கிட்டா தான் பிஜேபிக்காரங்க கூட 2 பேரும் மதிப்பான், இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. இவர்களுக்கு போக்கிடமே இல்லை. சரிங்க ஐயா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இன்னொரு நிகழ்வு நடந்திருக்கு. அது வந்து பார்த்தோம்னா எதிரும் புதிருமாக இருந்த ஐயா வைகோ அவர்களும் மிகப்பெரிய போராளி தான், விமர்சனங்களுக்கு உட்பட்டாலும். இன்னொரு புறம் சீமான் அவர்கள்
2 பேரும் யதார்த்தமான ஒரு சந்திப்பாக உள்ள வந்துட்டு மாலையிட்டு மரியாதை செய்து வச்சுட்டு வெளியில் வர்றாங்க. வெளியே வந்து சந்திச்சுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. வைகோ ஐயா வந்து இவரை பாராட்டுறாரு. சீமானை வந்து அவருடைய போராட்டம் வந்து தொடர்ந்து செய்யணும், மக்களை வந்து இளைஞர்களை வந்து கவர்ந்து இழுத்துருக்கிறாரு அவருடைய உழைப்பாளன்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்கிறாரு. இணைந்து பயணிப்பீங்களான்னா பயணிப்போம்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். ஆனா அரசியல் களத்துல எது ஒன்றும் யதார்த்தமாக நிகழ்பவை அல்லன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இது யதார்த்தமான சந்திப்புன்னு பார்க்குறீங்களா, அல்லது இதில் ஏதாவது சீமான் அவர்கள் திமுகவோட சார்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ அது சீமான் வைகோவை பற்றியும் வைகோவுடைய அந்த நாயுடு இனத்தை பற்றியும் சீமான் பேசாத பேச்சே இல்லை. அது ரொம்ப மேடை பேச்சாக இருந்தாலும் ரொம்ப அருவருக்கத்தக்கவாறு அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அந்த ஜாதியை. அதே போல் வைகோ அவர்களும் வந்துட்டு எங்களை நாயுடுன்னு பேசுகிறாரு, எங்களை மனசை புண்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு அந்த சமூகத்தின் மக்களின் உணர்வுகளை வந்துட்டு தூண்டி விடுற மாதிரியான பேச்சுகள் சீமானும் அது போல் 2 பேரும் சரிக்கு சமமான விமர்சனங்கள் செய்து இல்லைங்க. அதான் வைகோவும் சீமானும் சந்திச்சுக்கிட்டதில் ஒரு பெரிய அரசியல் ஒரு தந்திரோபாயம் இருக்கிறதா நான் நினைக்கல. அது ஒரு இயல்பாக நடந்த விஷயமாக தான் நான் எடுத்துக்கிறேன். அப்படியே பார்த்தாலும் அவங்க 2 பேரும் அப்படி ஒன்றா இணைஞ்சு இந்த நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தையும் புரட்சியும் கொண்டு வர போகிற சக்தி படைத்தவர்களும் அல்ல. அதெல்லாம் காலங்கள்லாம் கடந்து போச்சு. வைகோவால் இருக்கப்பட்ட லட்சம் இளைஞர்கள் எல்லாம் அனாதைகளாக்கப்பட்டாங்க. அவர் பையனுக்கு அவர் குடும்பத்துக்கு சொத்தும் இருக்குது, சுகமும் இருக்குது, அரசியல் அதிகாரமும் இருக்குது. அது தவிர அந்த குடும்பத்துக்குள்ளே அவர் தன்னுடைய அதிகாரத்தையும் அரசியலையும் வச்சுக்கிட்டாரே தவிர லட்சம் இளைஞர்கள் வந்து ஈர்த்தெடுத்த வைகோ அவர்களுக்கு என்ன வழிகாட்டியிருக்காரு? ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி சீமான் 2 பேரும் வந்து ஒரு அற்புதமான தலைவரால் ஈர்க்கப்பட்டவங்க தான். பிரபாகரனால் ஈர்க்கப்பட்டதுனால தான் வைகோவுடைய பேச்சுக்கள் அவ்வளோ நல்லா இருந்தது. வீரஞ்செறிந்த பேச்சு, வீரஞ்செறிந்த தலைவனை தேர்ந்தெடுத்தது தானே வீரஞ்செறிந்த பேச்சு வரும். அதுபோலவே பிரபாகரனை தேர்ந்தெடுத்ததுனால சீமான் வந்து இளைஞர்கள் மத்தியில் தமிழ் என்னுடைய தலைவர் அப்படிங்கிற அந்த வீரஞ்செறிந்த தலைவர், அது ஒரு நியாயமான தலைவர், நேர்மையான தலைவர், எளிமையான தலைவர். அப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு அவர் மூலமாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதை தவிர சீமான் என்ன பேசிட்டாரு? சரிங்க, அதை தவிர உண்மை பேசலை. சரிங்க. இன்னொன்று நான் சொல்ல வர்றேன், இந்த முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு போன தலைவர்கள் எல்லாமே ஒரு தேசிய தலைவர்களை, ஒரு தியாக சீலர்களை ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு வர்றது ரொம்ப அவமானமாக இருக்குது. அது வந்து கலைந்தெறியப்பட வேண்டும். நீங்கள் தேவர் எடுத்த பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் எடுத்தால் எங்கள் ஜாதிக்காரரு அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு நாட்டாமல் பண்ணுறது, அதை வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்புலம் இவ்வளோ இருக்குது, நாங்கள் தேவர் இடத்துக்காரங்க, எங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு அரசியல் அது. அதே மாதிரி தீரன் சின்னமலை அவர்கள் வந்து மாபெரும் தலைவர். அவர் தியாகம் பண்ணது அவருடைய வரலாறு, தியாக வரலாறு. அதை வந்து அவர்களையும் ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கு. நான் அதை வந்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள்லாம் சேர்ந்து எங்கள் ஜாதி அவர் கவுண்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அதுக்குள்ளே மேற்கு மண்டலத்துக்குள்ளேயே அவரை சுருக்கி அவருக்கு இருந்த பேரும் புகழும் தியாகத்தையும் தேசிய அளவில் இருந்த எல்லாத்தையும் ஒரு ஜாதிக்குள்ளே கொண்டு வர்றது. அம்பேத்கரை எடுத்துக்கிட்டால் திருமாவளவன் அம்பேத்கருக்கு ஏதோ பேர மாதிரி சொந்தக்காரர் மாதிரி அவர் தன்னை எடுத்துக்கிட்டு அவரையும் ஒரு ஜாதி தலைவராக்கிக்கிட்டு, இது எல்லாமே வருங்காலத்தில் உணர்வுள்ள இளைஞர்கள் வந்து இதை உடைச்சி எறிவாங்க. இந்த மாதிரி உணர்வுகளை உடைச்சி எறிவாங்க. அவர்களெல்லாம் தேசிய தலைவர்கள் என்பதை அங்கீகரிப்பாங்க. அவர்களெல்லாம் உலகளவில் இருக்கிற அடக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டிய தலைவர்கள், இருந்த தலைவர்கள். அப்படிப்பட்ட அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் எல்லாம் இவங்க வந்து அதை வச்சுக்கிட்டு ஜாதி பேசுகிறது. அங்கே போய் திருமாவளவன் போய் அவங்ககிட்ட பாரு, நம்மெல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள், நம்மளை வந்து அவன் நம்ம அதிகாரத்தை கேட்டால் தான் நம்மளை அடிக்க வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களை தூண்டி விடுறது. அதுக்கெல்லாமே ஒரு மாபெரும் தலைவர்களை பயன்படுத்துவது ரொம்ப அசிங்கமானது, அரசியலில் நாகரிகமற்றது. அடுத்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிசர்வேஷன் சொல்லி, சரி, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிசர்வேஷன். இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிசர்வேஷனுங்கிறது அந்த பேர்லேயே விளக்கம் இருக்குது. நீங்கள் ஒரு அத்தியாவசிய தேவையை கருதி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் நடக்குது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்துவது என்பது அந்தந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரியினுடைய தலைமையின்கள் நடக்குது. அந்த சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், ஸ்டேட் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க யார்? இங்கே இருக்கிற என்ஜிஓஸு, பியூரோக்ரஸி,
எல்லாமே ரெவென்யூ பீப்புள்லேருந்து ஆசிரியர்கள் வரைக்கும் எல்லோருமே அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. வேலை செய்கிறாங்க. அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. அவங்க எல்லாமே ஸ்டேட் மெஷினரி. அவங்க ஒன்று தகுதி உள்ளவன் வாக்காளராக இருக்கணும், தகுதி இல்லாதவன் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்படணும், தகுதி உள்ளவன் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தப்படணும், தகுதி இல்லாதவன் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் எடுக்கணும். இதுதானே நோக்கம். இதை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்க முடியும்? இது எப்படி நீங்கள் அப்படியே தவறு நடக்குதுன்னு சொன்னால் அந்த தவறுக்கு காரணமே நீங்கள் ஆளுகின்ற உங்கள் தலைமையின் கீழே இயங்குகின்ற அரசு அதிகாரிகள் தானே காரணமாக இருக்க முடியும். அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு போங்களேன். நீங்கள் இது ஏதோ ஒரு புதிய மாயை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறது. ஏதோ பிஜேபி இங்கே ஒரு பெரிய மாநில சுயாட்சியை பறிக்கிற மாநில சுயாட்சிக்கு எதிராக செயல்படுற மாதிரியும், இது தமிழக தேர்தலில் தமிழக அரசியலில் பிஜேபி அரசியல் கட்சிகளுக்கு விரோதமாக செயல்படுற மாதிரியும் நீங்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. உண்மை அது அல்லங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதை மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட இருக்கிற ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க அயோக்கியத்தனமான அரசியல்னு நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இல்லைங்க, நாளை அனைத்து கட்சி கூட்டம் திமுகவின் தலைமையில் சென்னையில் கூடுது. எஸ்ஐஆருக்கு எதிராக நாளைக்கு என்ன தீர்மானம் நிறைவேற்ற போகிறாங்கன்னு தெரியல. கூட்டத்தை கூட்டுறாங்க. இதன் மூலமாக மாநில அரசாங்கங்கள் அரசியல் கட்சிகள் என்ன செய்துவிட முடியும்? இது பிஜேபிக்கு எதிராக எதையுமே சொல்ல முடியாத இந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் இதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் ஒரு இருட்டடிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய அறியாமையை இவர்கள் ரொம்ப வேகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளோதான். அதை பற்றி ஒன்று சொல்ல முடியும். எதிர்க்கட்சிகள் கூடி என்ன பிரளயத்தை உண்டாக்க போகிறாங்களா? ஏற்கனவே கொடுத்த தேர்தல் அறிக்கையை அமல்படுத்த முடியாமல் ஊர் மக்கள்லாம் ஊராக கேள்வி கேட்டுட்ருக்கான், எல்லாம் போராடிட்டுருக்கான். அதற்கு ஒரு பதில் இல்லை, அதற்கு ஒரு சர்வகட்சி கூட்டம் இல்லை. சும்மா எஸ்ஐஆருங்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு பெரிய அது ஒரு பூதம் மாதிரி காட்டுறதுக்காக, அப்புறம் இவர்கள் ஐக்கியமாக இருக்கிறாங்களா அப்படின்னு சோதித்து பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம். நம்ம கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அந்த நண்டு மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது மாதிரி இது எனக்கு சிரிப்பு தான் வரும். இந்த கட்சி தலைவர்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும். சரிங்க. எல்லாத்துக்கு எல்லாமே பிரதானமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதற்குள்ளே தான் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கிறோம். அது கொடுக்குற வழிகாட்டுதல் தான் எல்லாமே. அதை மீறிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை மீறி அதை உடைச்சி இன்னும் ஒரு புனிதமான ஆட்சியை கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு ஒரு தியாகம் தேவைப்படுது, அதற்கு ஒரு போராட்டம் தேவைப்படுது. அதெல்லாம் இவங்க சிந்திக்க மாட்டாங்க. இவங்க இதுக்குள்ளேயே மக்களை வச்சுக்கிட்டு மக்களை மீண்டும் மீண்டும் ஒரு புதிய அடிமை இது. இப்போ சைனிக் பள்ளி நாமக்கல்லில் வருது. ஆமாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பள்ளி இருந்தது, இப்போ நாமக்கல்லில் ஒரு பள்ளி வருது. அந்த பள்ளியினுடைய அருமை தெரிஞ்சு எல்லாருமே பரவாயில்லன்னு ஆதரிக்கிறாங்க. இதுவே தான் இந்த ஒரு மோடி ஐயா விட்டார் ஸ்ரீ அந்த கல்வி திட்டம் ஒன்று, கேந்திரிய வித்யாலயம்லாம் கூட அது மாதிரி தான். ஆனால் அதையெல்லாம் இவங்க வேண்டாங்கிறாங்க. இல்லை, கேந்திர வித்யாலயா பள்ளிகள் ஒரு விதத்தில் ஆதரிக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா மத்திய அரசாங்கம் இந்தியா முழுக்க பயணம் செய்து தொழில் செய்யும். இல்லை, நான் உதாரணத்துக்காக சொன்னேன். கேந்திரிய வித்யாலயாலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னும் நிறைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒன்றும் வந்திருக்கணும். வந்திருந்தால் கல்வி மேம்பாடு அடைஞ்சிருக்கும், இளைஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பல மொழிகளை கற்றுக்கிட்டு ஒரு மொழி தாய்மொழியை எடுத்துக்கங்களேன், என்ன கெட்டு போச்சு? ஏங்க, ஒரு குடும்பம் நடத்துகிறோம், தன் மனைவியை நேசிக்கிறோம், தன் மனைவியை நேசிக்கிறதுனாலேயே பிற பெண்களோட பேச மாட்டோமா? அங்கே அந்த பெண்களோட பேசும்போது எல்லாம் கற்பு கெட்டு போயிடுமா? அது மாதிரி தானே. நீங்கள் உங்கள் தாய்மொழியை ஏற்றுக்கோங்க, தமிழ் பேசுங்க, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுங்க. தாய்மொழியில் கற்றுக்கிட்டா, தாய்மொழியில் பட்டம் வாங்கினா அரசியலில் முன்னுதாரணமாக எல்லாத்துக்கும் வேலை கொடுப்போன்னு சொல்லி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. அது காலத்தில் 7% இடஒதுக்கீடெல்லாம் கொடுத்தாங்க. அதாவது அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு 7%. இல்லை, நீங்கள் அதெல்லாம் எடப்பாடியாருடைய மூளையில் உதித்தது. ஏன்னா அவர் அரசு பள்ளியில், பவானி அரசு பள்ளியில் படித்தவர், அவருக்கு அந்த சிந்தனை இருந்தது. அதனால் 7.5% கொடுத்தாரு. இப்போ 20 பேர் 10 பேராக இருந்தவங்க 200-300 பேர் ஆனாங்க. அப்படிலாம் சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு யோகியது இல்லையா? அதுக்கு ஒரு எதிர்கட்சி கூட்டம் போட்டு ஆலோசனை பண்ண மாட்டிங்களா?
நாட்டிற்கு தேவையானதை பற்றி சிந்திப்பதற்கு அரசியல் கட்சிகள் கூடுவதே இல்லை. நாட்டு மக்களை முட்டாளாக்குவதற்காக அரசியல் கட்சிகள் கூட்டம் போடுறாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தாண்டி இந்த எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைப்புங்கிறது ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் ஒரு எதுக்குமே ஒரு சீர்திருத்தம் இருக்கணும் இல்லைங்க. இப்போ வீட்டுக்குள்ளே தேவையற்றதை தூக்கி எறியணும், தேவையானது உள்ளே வச்சுக்கணும். அதே தானே இது தேர்தலில். இப்போ தேவையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தேவையானவங்க வெளியில் இருக்கக்கூடாது, தேவையற்றவங்க உள்ளே இருக்கக்கூடாது. இதை தவிர அதில் எஸ்ஐஆரில் என்ன இருக்குதுங்க? சும்மா இவங்க எதையோ ஒன்று பேசுகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. சரிங்க, தங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி ஐயா. மீண்டும் நாளை சந்திப்போம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.